அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நான் ஒரு 2 இண்டிகேட்டரை வச்சு லைவ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த லைவ் வீடியோவோட ரிவ்யூவும் ப்ளஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்கும் அடுத்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் வியாழக்கிழமை ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம அடுத்து மற்ற இதுக்குள்ளே போய்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அந்த நிஃப்டியோட லைவ் வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். நான் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸு, ஆனால் மார்க்கிங் ஜோன் எல்லாமே 30 மினிட்ஸில் தான் நான் மார்க் பண்ணேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இது ரிவர்சல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கிறது. இது 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறது. இதுதான் அந்த ஃபஸ்ட் இண்டிகேட்டர். நான் ஃபஸ்ட்டு டார்கெட் இது கொடுத்துருந்தேன். இங்கேயே உங்களுக்கு செல் இண்டிகேஷன் இது ஃபிபனாச்சி ஜோன்னு சொல்லுவாங்க. இந்த இண்டிகேட்டர் ஃபிபனாச்சி இண்டிகேட்டரு. இதில் கோல்டன் ரேஷியோ லெவல் மட்டும் நான் கிளிக் பண்ணிவிட்டு பையும் செல் சிக்னலும் நான் அதில் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த லைவ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருந்தேன். டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட்டு ஹிட் ஆகிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஒர்க் இருந்தனால. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பை எத்தனை சிக்னல் கொடுத்து எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எது வேணும்னாலும் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்கொயரி கொடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நான் அந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டிக்கும் சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி ரிவர்சல் ஆக போகிறத மார்க் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். அதை ஓட விட்டு கூட பாருங்கள், 1 ஹவர் வீடியோ. அதனால் நீங்கள் ஓட விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங் ஜோன் மட்டும் தெரிஞ்சுக்கிடும். எங்கே ரிவர்சல் ஆக போகுது, எங்கே பிரேக் ஆனால் எவ்வளோ பாயிண்ட்ஸு அப்படிங்கிற டீட்டெயிலாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுபடி நீங்கள் அன்றைக்கி என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும். இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். மண்டேக்கான நிஃப்டியோட லெவல்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லைன் போட்டிருக்கிறது எல்லாமே லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸை எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் மூலமாக தான். இந்த இண்டிகேட்டர் இது ஓனாக க்ரியேட் பண்ண இது தான். இதை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக எப்படி மார்க் பண்ணுவோம், ஒரு ட்ரெண்டு அப் ட்ரெண்டு இல்லைன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் டெவலப் பண்ணியிருக்கு. இப்போது நிஃப்டி மண்டே எப்படி மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கீழே தான் வரணும். எப்படி கீழே வரணுங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இந்த லெவலில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது பார்க்வே ஃபைனான்ஸோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் தான் நான் அந்த நிஃப்டி எப்படி மூவ் ஆகுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இந்த வாரம். நிஃப்டி இப்போ இந்த இதில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த லாஸ்ட்டு ஸ்லைடு இதுதான். நிஃப்டி எப்படி மூவ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு மேலே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த நெக்ஸ்ட் வீக் ஃபால் ஆகணும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா
நான் இந்த ஸ்லைடில் வந்து என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்கொயரி கொடுங்க, நான் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல்னு பார்த்தீங்கன்னா 48,800 பிரேக் பண்ணால் மேலே போக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 48,200 வந்து பிரேக் ஆனால் ஃபால் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சான்சஸ் வந்து அதிகம்தான். இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. நமக்கு மேனுவல் கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டால் அதே லெவலில் தான் வந்து நிற்கும். 48,000 பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து 49,000. இதுதான் பேங்க் நிஃப்டி. நம்ம இப்போ வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கை வந்து நம்ம பார்ப்போம். பிரேக் அவுட் ஸ்டாக் போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுத்துருந்தேன். NH இது வந்து ஆல்ரெடி டார்கெட் வந்து ஹிட் ஆகிட்டு. இன்னொரு ஸ்டாக் வந்து ஹாப்பியஸ்ட் மைண்டெக் லிமிடெடு. இது வந்து இன்னும் பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கன்சாலிடேட்டில் தான் இருக்கிறனால இது இன்னும் என்ட்ரி ப்ரைஸ்க்கே வரல. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸு. இந்த ஸ்டாக் வந்து இந்த 5 டேஸில் வந்து நல்லா ஃபால் ஆகிருக்கு. நான் எப்படி இந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணேன்னா டிஃப்ரெண்ட் மெத்தடில் சூஸ் பண்ணுறேன். எப்படின்னா டாப் லூசர்ஸ்லேருந்து இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி எங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கோ அங்கேருந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி. இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது என்னோடய ஓவர்வியூ. நீங்கள் வந்து ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுங்க. இந்த மாதிரி பிரேக் ஆயிடுச்சுன்னா 400 வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா இப்படி ரிவர்ஸ்லாம் ஆனிச்சுன்னா பொட்டென்ஷியலாக 500 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து டைட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 475, செகண்ட் டார்கெட் வந்து 500. ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.